காபிமொழி 9ஆம் வகுப்பு A1ஆம் பிரிவில் படிக்கின்றேன். என் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கிருக்கும் என் ஆசிரியருக்கும் என் நண்பர்களுக்கும் மறு வணக்கம். இதுவே எனது உரையின் முதல் துவக்கம். விளம்பரத்தால் வாழ்ந்திடும் சில தலைவர்களுக்கு மத்தியில் தன் வாழ்க்கையவே விளம்பரமாய் தந்த காந்தியவாதியாம். தொழிற்சாலைகள் தொடங்கி 9 ஆண்டுகால ஆட்சியில் 9 அணைகள் கட்டிய பெருமை மிகு தலைவராய் இருந்தும் எதிலும் விளம்பரத்தை தேடாத உத்தமரிவர். இவர் நாடார், முன்னை நாடார், பொருளை நாடார். இவர் நாடினார் நாட்டையும் நாட்டு மக்களையும். காமராஜர் முதலமைச்சராய் 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை இருந்தபோது கல்வி சீர்திருத்தங்கள், கிராமப்புற மேம்பாடு, நீர்த்தேக்க அணைகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றை அமைத்து இன்று நாம் வாழும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அன்றே வடிவமைத்தார். இவரின் எளிமைக்கும் நேர்மைக்கும் பரிசாக மக்களால் கருப்பு காந்தி, கிங் மேக்கர், கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், ராஜதந்திரி, ஏழைகளின் பங்காளர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார். பணம் இருந்தால் தான் 4 பேரை மதிப்பார்கள் என்றால் அந்த மானம் கெட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை என்று கூறி எளிமையுடன் வாழ்ந்த தியாக செம்மல் இவர். மனிதருள் மாணிக்கமே, என் தலைவா, என் காமராஜரே, உன் போல் சிறந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே. நீ சென்ற வழியில் நாங்களும் பொறுமையை பின்பற்றுவோம், எளிமையுடன் வாழ்வோம், உழைத்து வாழ்வோம், கோபத்தை விட்டு விடுவோம், நேசப்பற்றுடன் திகழ்வோம், சட்டத்தை மதிப்போம், ஒற்றுமையுடன் வாழ்வோம், தீய சொற்களை பேச மாட்டோம், காலம் தவறாமல் கடமைகளை செய்வோம் என்ற உன் பாத தரையத்தில் நாங்களும் நடைபெறுவோம். இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம், இதுவே உன் வேத வாக்கு. அரசியல் பதவியை கைப்பற்ற விளம்பரம் தேடாமல் கல்வி கண் திறந்து கல்விக்கே விளம்பரம் தந்தவர் இவரே. விளம்பரம் தேடா வித்தகர்